ரஜினி ரசிகர்கள் என்னென்ன எதிர்பார்ப்பாங்கிறது கொஞ்சம் கூடுதலாக ஹைடோஸாகவே இருக்குது. அதில் கான்சன்ட்ரேட் பண்ணவர் கதை, திரைக்கதை, கேரக்டர் ரிவ்யூவில் வந்து விட்டார். இப்போ ரஜினி வந்து இந்த சீன்லாம் ரஜினி தேட்டரில் வரப்பெல்லாம் கை தட்டணும், இந்த சாட்டையெல்லாம் கை தட்டணும் அப்படிங்கிற அந்த மெனுக்கெடுதல்லாம் இருந்தது ஒழிய ஏன் வர்றாரு, எதுக்காக வர்றாரு, அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு பேஸ் வேணும்ல, ஒரு நாட் வேணும் இல்லையா, அதை எல்லாமே இங்கே மிஸ் பண்ணிட்டாங்க. கதைன்னு பார்த்தா ஒரு நண்பனுக்காக இன்னொரு நண்பன் பழி வாங்குற கதைங்கிறது தான் பாட்சாவே. ஏறக்குறைய அந்த பேஸு இதுதான். சத்யராஜும் ரஜினி நண்பர்கள் கூட பண்ணிடுறாங்க, இவர் பழி வாங்குறாரு அப்படிங்கிற ஒரு கதை. அதை தான் நாகார்ஜுனா ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு. ஒரு பாட்சாக்கு பதிலாக 100 பாட்சாவுக்கு சமம் இதுன்றது. ஆமாம், அந்த ஒரு பாட்சாவில் ஒரு கேங்ஸ்டர் தான் இருப்பாங்க. நிறைய கேங்ஸ்டர் இருக்காங்க, நிறைய வில்லன்கள் இருக்காங்க, எல்லாருமே வில்லனாக தான் இருக்கிறாங்க. சத்யராஜ் ஏன் கொண்டாருங்கிறதுக்கு ஒரு ரீசன் வந்து அவர் அப்பாவிலாம் கிடையாது. அவர் ஒரு இல்லீகலான ஒரு வேலையை ஒருத்தருக்கு வேணும்னே செய்கிறார், பணத்துக்காக செய்கிறார் அப்படிங்கிறாங்க. பட் அதனால தான் அவரை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அது திரும்ப செய்ய சொல்கிறாங்க, அது முடியலைங்கிறதுக்காக தான் அவரை கொலை பண்ணுறாங்கன்னு வைக்கிறாங்க. அப்போ ரஜினிகாந்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அதே சத்யராஜ் பண்ண அதே இல்லீகலான சில விஷயங்களை இவர் செய்கிறார். சில காட்சிகள்லாம் நம்ம மிகைப்படுத்தப்பட்ட மாதிரியே இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா அந்த கடத்திட்டு போய் ஹார்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, ஹார்ட்டை அடுத்து எடுத்துகிட்டு போயிடறாங்க அப்படிங்கிற ஒரு வில்லன் கோஷி செய்கிறாங்க அப்படின்றதான் எல்லாம் நம்ம பழைய காலத்து ஒரு ஸ்டைல். இது அந்த கிட்னி திருடுறது, ஹார்ட் ஆர்கன் திருடுறதுங்கிறதெல்லாம் அது வந்து இப்போ இந்த படத்துக்கு காட்டுறாங்க. அப்புறம் அமீர் கானுடைய கேரக்டர், அமீர் கான் வந்து கிளைமேக்ஸ்க்கு ஒரு 1/2 hourக்கு முன்னாடி வர்றாரு. பயங்கரமான ஒரு பில்டப் சீனில் வந்து கடைசியில் பார்த்தா அமீர் கானை வந்து புஷன் ஆகிட்டாங்க. அமீர் கானை வந்து சரியாக பயன்படுத்தலை.